கீழ்பெண்ணாத்தூர் அருகே மூன்றாவது திருமணம் செய்த பெண் சாமியார் அன்னபூரணி அரசு. தனது உதவியாளராக இருந்த ரோஹித்தை மணம் செய்த பெண் சாமியார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ராஜாத்தோப்பு கிராமத்தில் அன்னபூரணி அரசு என்ற பெண் சாமியாரின் ஆசிரமம் அமைந்துள்ளது. இந்த ஆசிரமத்தில் வாரந்தோறும் ஆன்மீக வழிபாடு மற்றும் அருளாசி வழங்கல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். இந்த ஆசிரமத்தின் பக்கத்தில் அன்னபூரணி அரசுவின் இரண்டாவது கணவர் அரசு இறந்த நிலையில் அவரது உருவத்தை வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவரது ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் அருள் ஆசிகளை தொடர்ந்து அவர்களது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்வது. இதன் மூலம் வெளிமாநில வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் அவ்வப்போது கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் உள்ள ஆசிரமத்திற்கு வந்து அவரது ஆசையை பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் இவரது உதவியாளராக இருந்த ரோஹித் என்பவரை அன்னபூரணி அரசுதான் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதற்குண்டான திருமண பத்திரிகைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அவரது பக்தர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று காலை 10 மணி அளவில் அன்னபூரணி அரசு ஆசிரமத்தில் அன்னபூரணி அரசுக்கும் ரோஹித்துக்கும் முறைப்படி மாலை மாற்றி புரோகிதர்கள் மந்திரங்கள் கூற மெட்டி மாற்றி திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தை அவரது பக்தர்கள் தெய்வீக திருமணம் என கூறி கலந்து கொண்டு அவர்களிடத்தில் அருளாசி பெற்று சென்றனர். அதேபோன்று ஆன்மீக பக்தர் மற்றும் திருமணத்திற்கு வந்த கிராம மக்களுக்கு அருளாசி வழங்கிய அன்னபூரணி அரசு மற்றும் அவரது மூன்றாவது கணவர் ரோஹித் ஆசி வழங்கி வழி அனுப்பி வைத்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த திருமண விழாவிற்கு வந்திருந்த வெளிநாட்டு பக்தர்கள் கூறுகையில், கிட்டத்தட்ட 5 முதல் 6 வருடங்களாக அன்னபூரணி அம்மாவின் பக்தர்களாக உள்ளதாகவும், நாங்கள் சிங்கப்பூர், துபாய் போன்ற வெளிநாடுகளில் இருந்து அம்மாவுடைய அருள் ஆசியால் நோய் நொடிகள் தீர்ந்து பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் களைந்து நல்ல நிலைமையில் உள்ளதாகவும், தங்களை தியானத்தின் மூலமாக யார் என என்பதை காட்டியவர் அன்னபூரணி அம்மா எனவும், அவரது தெய்வீக திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து நாங்கள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தனர்.